தேர்தல் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இந்த கடைசி நேரத்துல திமுகக்கு அடி மேல அடி விழுது அப்படின்னு தான் சொல்லணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து திமுகவினர் மொத்த பேருமே அதிர்ச்சியில இருக்காங்களாம். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு ட்விஸ்ட் நேத்து நடந்திருக்கு. அதாவது ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் நேத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அவர் கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட் திமுகவோட தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திமுகவின் மிக முக்கியமான ஒரு அமைச்சரின் நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். அதாவது தமிழக அரசின் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் அவரோட ஐபிஎஸ் நண்பர்களை வச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விஜயின் தாவேகா 41% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுத்திருக்கு. ரவி அவர்களோட இந்த ஒரு சர்வே ரிசல்ட் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த சர்வே முடிவுகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு உறவினர். அதாவது ஐபிஎஸ் அதிகாரி ரவியின் உடன் பிறந்த தங்கையின் கணவர் தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, தங்கம் தென்னரசு ரவியின் சொந்த மைத்துனர். அது மட்டும் இல்ல, அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியும் திமுக எம்பியுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ரவியின் சொந்த அண்ணி. அதாவது ரவியின் சகோதரர் சந்திரசேகரின் மனைவி தான் தமிழச்சி தங்கபாண்டியன். இப்படி திமுக குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும் ரவி தாவேகாக்கு ஆதரவான ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.